ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இப்போ வந்து நவராத்திரி ஸ்டார்ட் ஆக போகுது. அதனால் வந்து வீடு க்ளீனிங் வந்து நடந்துகிட்ருக்கு. நீங்கள் எல்லோரும் வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சா அப்படிங்கிறத வந்து சொல்லுங்கள். அதுக்கப்புறம் நவராத்திரி முடிஞ்சதும் வந்து தீபாவளி வரப்போகுது. அதுக்கும் வந்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணணும். அந்த வேலையும் வந்து அந்த ப்ராசஸ் வந்து நடந்துகிட்ருக்கு. இந்த ப்ராசஸ் நடக்கும்போது தான் வந்து கரெக்டாக மழையும் வந்து இங்கே ஸ்டார்ட் ஆகும். நம்ம ஊரில் மழையா என்னன்னு தெரியாது. இங்கே வந்து நாங்கள் இருக்கிற இடத்துல வந்து மழை. அதில் இன்றைக்கி தான் கொஞ்சம் வெயில் அடிச்சிருக்காங்க. இன்றைக்கி தான் கொஞ்சம் வெயில் வந்திருக்கு. அதனால் காலையிலே வந்து துணியெல்லாம் துவைச்சி போட்டாச்சு. மற்ற வேலைகள் வந்து நடந்துகிட்ருக்கு. ஃபஸ்ட்டு சமையல் வந்து நமக்கு நடந்தால் தான் கிச்சன் வந்து கொஞ்சம் கச்சக்கச்சன்னு இருக்கும் பாருங்கள். தண்ணி வச்சுருக்கேன் சாப்பாட்டுக்கு. இந்த வேலை முடிஞ்சாதான் நமக்கு வந்து அடுத்த வேலை வந்து ஸ்டார்ட் ஆகும். இப்போ வந்து என்னென்னா, நான் வந்து அரிசி வந்து பாருங்கள் தண்ணி வந்து வச்சுருக்கேன். இது வந்து 2 வாட்டி வந்து அலசிட்டு 3ஆவது தண்ணி வந்து எடுத்து வச்சுருக்கேன் இதில் பாத்திரத்தில். இதை வந்து நல்லா ஃபேஸ் வந்து நல்லா வாஷ் பண்ணோம்னா நல்லா வந்து ஒரு 1-2 மந்தில் வந்து ரொம்ப ஸ்கின் வந்து டிஃப்ரென்ஸ் தெரியும். இது யாருக்கு தெரியும் அப்படிங்கிறது வந்து சொல்லுங்கள். எனக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து ரொம்ப டார்க் ஸ்கின்னாக இருந்ததுனால வந்து இப்போ கொஞ்சம் பரவாயில்லாமல் இருக்குது. இது வந்து நான் கழுவி முடிச்சுட்டு பாப்பாவுக்கும் கொஞ்சம் எடுத்து வச்சுப்பேன். அவள் வந்து ஸ்கூலுக்கு போயிட்டு வந்து வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு இந்த வாட்டரில் வந்து கொஞ்சம் வாஷ் பண்ணிப்பாள். ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு நான் வந்து காமிக்கிறேன். இப்போ வந்து கழுவிட்டேன் பார்த்துக்கோங்க. இப்போ வந்து அரிசியும் போட்டுட்டேன். இது வேகிற கேப்பில் நம்ம வந்து இங்கே போய் வேலை பார்ப்போம். பெட்ரூமில் போய் கொஞ்சம் வேலை நடந்துகிட்ருக்கணும். துணி மடக்கிற வேலை. வாங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இருட்டாக இருக்குதுன்னு சொல்லி தப்பாக நினைக்காதீங்க. நான் சும்மா லைட் தான் போட்டு வச்சுருக்கேன் இதில் உள்ள. இப்போ வந்து துணி மடக்கிடுங்க. பாருங்கள், துணி வந்து கபோர்டில் எல்லாம் வந்து கொஞ்சம் அப்படி இப்படின்னு கச்சன்னு இருக்குது. எப்போவுமே மடக்கி தான் வைக்கிறோம். ஆனால் வந்து ஒரு வீட்டில் வந்து ஒரு ஆள் வந்து இங்கே உண்டு பார்த்துக்கோங்க. இதுதான் இவ வந்து என்ன பண்ணுவான் அப்படின்னா மோட்ரு போடும்போது வந்து கரெக்டாக அந்த கீழே கபோர்டு இருக்குல்ல பாருங்க, கீழே வந்து எங்கள் சின்னவ வந்து கஷ்டப்பட்டு அவங்க ஸ்கூலுக்கு போவாங்க பார்த்தீங்களா. காலையில் 7 மணி போய்ட்டு 3 மணிக்கு வருவாங்க. அதுக்கப்புறம் ஹோம்ஒர்க் இருக்கிறது இந்த மாதிரி இருக்கும். கீழே வந்து கரெக்டாக வந்து அவங்க வாரத்தில் ஒரு நாள் சண்டே வந்து லீவு கிடைக்கும். அந்த சண்டே லீவு கிடைக்கும்போது வந்து சூப்பராக ஒரு 1/2 ஹவரில் பெரியவளும் சின்னவளும் வந்து மடக்கி வச்சுருவாங்க. அதுக்கப்புறம் வந்து எல்லா வீட்டிலும் நடக்கிறதான் குறைச்சி போடுற வேலை தான். இவ வந்து என்ன பண்ணுவான் அப்படின்னா, அந்த தண்ணி வந்து மோட்ரு போடும்போது அந்த மோட்ரு சவுண்டு கேட்டதும் கரெக்டாக போய் அதில் உட்காந்து ஒரு நாள் குறைஞ்சது 4 வாட்டி 5 வாட்டி அதில் உட்காந்துருவாள். உட்காந்து ஃபுல்லாக வந்து கலைச்சி போட்டுப்பாள். அதான் அவள் வந்து வந்ததும் வந்து பாப்பாலாம் இதை என்னடா இது துணியெல்லாம் குலைஞ்சிருக்குன்னு பார்த்தா அவளுக்கு கடுப்பாயிடும். அதுக்கப்புறம் நம்ம வந்து மடக்கி வைக்கிறது. இனி வந்து 22 இருந்து வந்து அவங்களுக்கு ஒரு 10 days லீவ் இருக்கும். அப்போ தான் தீபாவளி வந்து க்ளீனிங் வேலை. பசங்க இருந்தால் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவாங்க. இவளை வந்து பிடிச்சிப்பாங்க. அந்த வேலைகளெல்லாம் அப்பந்தான். மேலே க்ளீன் பண்ணுறது மற்ற மாதிரி வேலையெல்லாம் சும்மா. இப்போ நம்ம வந்து கீழே உள்ள வேலைகள் மட்டும்தான் வந்து நார்மலாக லேடிஸ்க்கு என்ன வேலைகள் இருக்குமோ அந்த வேலைகள் தான் வந்து இப்போ நடந்துகிட்ருக்கு. துணி மடிச்சிட்ருக்கேன். இப்போ துணியெல்லாம் மடித்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து குழம்புக்கு என்ன வைக்கலாம் அப்படிங்கிறத வந்து நம்ம யோசிக்கணும். நம்ம லேடிஸ்க்கு வந்து குழம்பு என்ன யோசிக்கிறதுனா வேலை. மற்ற வேலைகள் கூட ஈஸியாக நம்ம முடிச்சுக்கலாம், ஓகேவா. குழம்பு வைக்கிறது, கூட்டு வைக்கிறது, என்ன குழப்பம் வைக்கிறது, அந்த மாதிரி வேலை வந்து காலையில் டிஃபின் வேலை, இதெல்லாம் வந்து ரொம்ப ஒரு பெரிய வேலை. ஹால் எல்லாம் வந்து கொஞ்சம் பரவாயில்லாமல் தான் இருக்குது. பாருங்கள், சூப்பராக தான் வச்சுருக்கோம். இங்கேலாம் அடுக்க தேவை கிடையாது. துணி வந்து கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த நவராத்திரி டைம் போடுறதுக்குள்ளது. அதை வந்து அப்புறமா வந்து தைச்சிக்கலாம் டைம் கிடைக்கும்போது. இதுதான் ஹால் வந்து கொஞ்சம் நீட்னஸாக தான் இருக்கும் எப்போவுமே. ஆனால் டக்குன்னு இங்கே வந்து யாராவது வரும்போது கொஞ்சம் அந்த டைம் நமக்கு ஓட முடியாதுல்ல. அதனால் வந்து கொஞ்சம் க்ளீனாக எப்போவுமே வச்சுருக்கிறது தான். இதுதான் வந்து இன்றைக்குள்ள வந்து ப்ராசஸ், இன்றைக்குள்ள வேலை இதுதான். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
பாய் மக்களே.